நாட்டுக்கு தீங்கு இழப்பு ஏற்படுத்தியது ரணிலா ராஜபக்ஷவா என்பது எமக்கு முக்கியமல்ல. எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும். ரணிலுக்கு நடந்தது போல் ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளின் வாழ்விலும் வடக்கிலுள்ள அரசியல்வாதிகளுக்கும் என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதாக அவர் கூறுகிறார். எனவே பிரதானமாக அமைச்சர் இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைக்கும் போது முக்கியமான சில விடயங்கள் குறித்து நாம் கவனம் செலுத்தி இருக்கிறோம் என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஊழல் மோசடி செய்து யாருக்கும் தப்பிக்க முடியாது எனவும் ராஜபக்ஷகளும் விரைவில் கைது செய்யப்படலாம் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க மீது சட்டம் பாய்வதற்கு முன்னர் அவருடன் இருந்தவர்கள் ரணிலை நெருங்க முடியாமல் இருந்ததாக கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது என்பதை பாருங்கள் என்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மிகப்பெரிய சர்வதேச ராஜேந்திரே மிகவும் நரித்தனமானவர், அவருடன் விளையாட முடியாது என்றெல்லாம் கூறினார்கள். இவ்வாறு கூறியவர்கள் எல்லோருக்கும் இப்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த நாட்டில் மோசடி செய்து எவராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். அது ரணிலாக இருந்தாலும் ராஜபக்ஷகளாக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். மக்களின் பணத்தை சூறையாடியவர்கள் படிப்படியாக சிறைக்கு செல்வதை தவிர்க்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரணிலே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ராஜபக்ஷகள் ஆட்டம் கண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை தொடர்கதை. எனவே எதிர்வரும் நாட்களிலும் கைதிகள் இடம்பெறும். இதேவேளை இன்னும் ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படுவார்கள் என்பதாக இவ்வாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த எச்சரிக்கை செய்தினையை விடுத்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் ரணிலின் கைது தொடர்பில் யூடியூபருக்கு முன்கூட்டியே தகவல் கிடைத்தது எப்படி? யுஎன்பி சட்டத்தணிகளின் முறைப்பாட்டை அடித்து விரைவில் சிஐடி விசாரணை என்பதாக இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தணிகள் அளித்த முறைப்பாட்டை அடுத்து யூடியூபர் சுதந்திர திலகசிறி அல்லது சுதா குறித்து விசாரணைகளை போலீசார் முன்னெடுக்கவிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானதால் அவர் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு 14 நாட்களில் காவலில் வைக்கப்படுவார் என்று சுதந்திர திலகசிறி இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே அவருடைய யூடியூபர் பதிவேற்றிய தகவல் தொடர்பிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தணிகள் இந்த முறைப்பாட்டை இவ்வாறு செய்திருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் கைது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் வழக்கறிஞர் நளின் பத்ரன சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பு நீதிமன்றத்தின் முடிவை யூடியூபர் எவ்வாறு அறிந்திருக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டதை போலீஸ் ஊடக பேச்சாளர் ஃபிரெட்ரிக் வூட்ல உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் இந்த முறைப்பாட்டை போலீஸ் மா அதிபரின் கவனத்துக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு கொண்டு வரவிருக்கிறது. இதன் பின்னர் அவர் அதனை முழுமையாக விசாரணை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு குழுவிடம் ஒப்படைப்பார் என்றும் பேச்சாளர் இவ்வாறு கூறியிருக்கிறார். விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதும் அந்த நபர் உத்தியோகபூர்வமாக விசாரணைக்கு வரவழைக்கப்படுவார் என்றும் பேச்சாளர் வூட்ல கூறியிருக்கிறார். இதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியிருப்பதோடு தனது அமைச்சகத்திலிருந்து தகவல்கள் கசிவதாக சிலர் முன்வைக்கும் கூற்றுகளை அமைச்சர் நிராகரித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதியின் கைது விடயம் யூடியூபிலிருந்து வேறுபட்டது என்றும் யூடியூபரின் கணிப்பு போலீசாரின் விசாரணைகளுடன் தொடர்பட்டதல்ல, நீதிமன்றங்களுடன் தொடர்புடையது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். போலீசாரின் அதிகாரம் விசாரணை செய்வதாகவும் தேவைப்பட்டால் ஒரு நபரை கைது செய்து 24 மணி நேரத்துக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாகும் என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். ஒருவர் எத்தனை நாட்களில் காவலில் இருக்க வேண்டும் என்பதே போலீசாரினால் தீர்மானிக்கப்படுவதில்லை, அது நீதிமன்றத்துடன் தொடர்பட்ட விடயம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஏதேனும் தகவல் உண்மையில் தனது அமைச்சிலிருந்து கசிந்ததா என்பதை கண்டறிய விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளதை அமைச்சர் விஜயபால உறுதிப்படுத்தியிருக்கிறார். யூடியூபர் யாராக இருந்தாலும் அல்லது அவர் என்ன கணித்திருந்தாலும் குற்றம் நடந்ததா என்பதை இந்த விடயத்தின் மையக்கரு என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.